வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் ஒரு பிஎல்டிசி மோட்டர் நம்ம நிறைய வீடியோவில் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி பார்த்துருக்கோம். பட் நம்மளே ஒரு பிஎல்டிசி மோட்டரை உருவாக்கி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் நம்ம பல வீடியோக்கள் யூடியூப்பில் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து ஒரு கம்பேர் பண்ணி ஓரளவுக்கு நமக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு மாடலை நம்ம செலக்ட் பண்ணி இதை 3Dயில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த 3D மாடலுமே நம்ம வீட்டிலேயே 3D பிரிண்டரில் பண்ணது தான். இப்போ இந்த மாடல் வந்து 3D சாஃப்ட்வேர் ஸ்கெட்சப்பு அது போன்ற சாஃப்ட்வேரில் நம்ம செஞ்சோம். அதிலிருந்து STL ஃபைலை கொண்டு நம்ம பேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3D பிரிண்டரில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதை நம்ம பார்க்கலாம். இது எப்படி, ஏன்னா இது முன்னாடி நான் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக இது பாருங்கள், இது 2 பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது முதல்ல பண்ணேன், அதுக்கப்புறம் இது வீடியோவுக்கு உங்களுக்கு இது காண்பிக்கிறதுக்காக மறுபடியும் இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி 3 பாகங்கள் வந்து நம்ம மோட்ரு உருவாக்குறதுக்காக பண்ணியிருக்கோம். இது வந்து பிளாஸ்டிக், இது எல்லாமே பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்கோம். அதற்கப்புறம் நம்ம இது எப்படி உருவாக்குறதுங்கிறத ஒரு ஃபாஸ்ட் வீடியோவாக நம்ம பார்த்துட்டு மறுபடியும் தொடரலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த ஸ்டேட்டர் போர்ஷனை மட்டும் நம்ம இது மாதிரி 3Dயில் பண்ணியிருக்கோம். இது ஃபியூச்சர் வீடியோவில் நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது இதை பேசிக்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம பேம்பு 3D பிரிண்டர் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ அதில் தான் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பேம்போட ஆப்பில் வந்து நான் இதை அப்லோட் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக ஸ்டேட்டர் ரோட்டர் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணியிருந்துருக்கலாம். பட் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த இதை மட்டும் திருப்பி ரீப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் நான் அப்லோட் பண்ணியாச்சு. இனி நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் ப்ரிவ்யூ வரப்போகுது. அதில் இருக்கக்கூடிய 3D பிரிண்டர் இப்படி தான் நம்ம வரப்போகுது. சரிங்க, இப்போ நான் பிரிண்ட் கொடுக்க போகிறேன். இது ஆல்ரெடி நம்ம வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கிறோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம் பேம்பு பிரிண்டரோட. அதையும் நாம் காமிக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அது வந்து ஃபுல் பிரிண்ட்டையும் நம்ம காமிச்சோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் வீடியோவாக அதை நம்ம வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள், இந்த பிரிண்டரில் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இது எப்படி பிரிண்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அதில் இருக்கக்கூடிய நம்ம லோட் பண்ணக்கூடிய பிக்சர். இப்போ ஸ்டார்ட் அப் வார்ம் அப்காக பண்ணது. இது சிறிது நேரம் எடுக்கும். நம்ம அப்படியே நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ ஹீட்டப் ஆகிட்டுருக்கு. அந்த டெம்பரேச்சர்லாம் வந்து அதோட ப்ரீ ஸ்டேஜ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு வேண்டிய பிரிண்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 65 டிகிரி வந்திருக்கு, 235 வந்திருக்கு. இது அப்படியே 235. அதோட செட்டிங் எல்லாமே ஆட்டோங்க, நம்ம எதுவுமே இதில் செய்ய வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம ப்ராஜெக்ட் இனிமேல் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய நம்ம செய்ய போகிறோம். பார்க்கலாம். இதை பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய நாசிலை க்ளீன் பண்ணுறதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் இந்த நாசில் இருக்கக்கூடிய அந்த ஃபிலமெண்ட்ஸை வந்து க்ளீன் பண்ணுது. க்ளீன் பண்ணி அதுவே எல்லாமே கட் பண்ணி செட் பண்ணி அதோட சென்டர் லொக்கேஷன்ஸ் எல்லாம் கேலிப்ரேட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதுதான் இதில் உள்ள பியூட்டி. நம்ம வந்து எந்த செட்டப்புமே தேவையில்லை, ரொம்ப மினிமம் செட்டப் பண்ணால் போதும். பிகினர்ஸ் யார் வேணாலும் இதில் பண்ணலாம். ரொம்ப சீப் தான், இந்தியாவில் நம்ம அவைலபிலிட்டி இருக்குது. அப்படியே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த பேம்பு மாடல் போங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குது, கலர்ஸ் எல்லாம் இருக்குது, போகாதீங்க. இந்த மாடல் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்துருச்சு. நீ எடுக்கலாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். ஓகே, நம்ம ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க இது எப்படி நம்ம உருவாக்கணும்ன்ட்டு. ஸோ இப்போ இது பாருங்கள், இது பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் வரும். இந்த மாதிரி நாங்கள் முன்னாடி உருவாக்கும் பொழுது சில தவறுகள் முதல் தடவை பண்ணுறதுனால சில தவறுகள் பண்ணோம். ஸோ இப்போ அந்த தவறுகள்லாம் நம்ம வந்து மறுபடியும் அதை பிடி பிரிண்டரில் சரி பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கொண்டு வந்தாச்சு. பட் இருந்தாலும் இன்னும் இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி இதுவரை ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. பட் உங்களுக்கு நேராக உங்களோட ஷேர் பண்ணலாம். இதில் நம்ம பண்ணும்பொழுது எப்படி என்னென்ன கஷ்டங்கள் வருது, எதில் நமக்கு ஒரு தடை வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதற்கு வேண்டிய மெட்டீரியலில் தான் இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம டிசைன் தான். இந்த டிசைனை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த டிசைனில் மேக்னெட் இங்கெல்லாம் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் மேக்னெட் நார்த் போல் சவுத் போல் நார்த் போல் சவுத் போல்னு மேக்னெட் கொடுக்கணும். பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி மேக்னெட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த சைஸு மேக்னெட் சைஸ் தகுந்த மாதிரி தான் அந்த கார்டை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இதில் எது நார்த் போல் சவுத் போல் தெரியாது. அதனால நான் இந்த போல் இந்த மேக்னெட்டை ஒட்டி வச்சுருக்கேன். இப்படி வச்சுருந்தோம்னா இது பக்கத்து பக்கத்தில் ஒட்டி இருக்கிறதுனால இது நார்த் போலாக இருந்தால் இது சவுத்து போலாக இருக்கும். அதற்கப்புறம் அடுத்தது அதே போல் மாறி மாறி வரும். அதனால் நம்ம 1 by 1 இந்த ஆர்டரில் பண்ணினோன்னா இதில் தவறுதல் இல்லாமல் நம்ம நார்த் போல் சவுத் போல் அப்படிங்கிறத பண்ணலாம். இதில் பாருங்கள் எத்தனை 12 ஸ்லாட் நம்ம வந்து கோர் வந்து பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஸ்டேஷ்னரி போர்ஷனுங்க, இதுதான் ரோட்டரி போர்ஷன். ஸோ ஸ்டேஷ்னரி போர்ஷனில் 12 கோர் பண்ணியிருக்கோம். இதில் தான் நம்ம வைண்டிங் பண்ண போகிறோம். வைண்டிங் பண்ணுவதற்கு 0.25 நான் எடுத்திருக்கேன். 0.25 mm, அது 0.332 இருக்குது. ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயர் கேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 30 டர்ன்ஸு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இல்லை 25 வந்ததுன்னா ஒரே மாதிரி பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 30 பண்ணால் 30 ஃபுல்லாக. நான் ஒரு வைண்டிங் பண்ணி பார்க்குறேன். 30 உள்ளே போகுதுச்சுன்னா 30 பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா 25 பண்ணிக்கலாம். 25னா ஈக்குவலாக பண்ணணும், அதுதான் முக்கியம். அதற்கப்புறம் இந்த மேக்னெட்டை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோன்னு பார்க்கலாம். மேக்னெட் வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் என்ன தான் அரேஞ்ச் பண்ணாலும் இது சுற்றும் பொழுது ரொம்ப வேகமாக சுற்றுச்சுன்னா இந்த மேக்னெட் கரண்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு குயிக் ஃபிக்ஸு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒயரை செக் பண்ணுறதுக்கான கேஜ் நம்ம வந்து இதில் செஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ இந்த கேஜை வந்து நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் கூட இருக்குது, அதனால் நம்ம வந்து ஒரு 25 பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ வைண்டிங் வருதுன்னு பார்ப்போம். முதல் வைண்டிங் எவ்வளோ வருதோ அதுவே நம்ம வந்து எல்லாத்துலேயும் பண்ணிடலாம், புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வந்து 12 இருக்குது, இது வந்து 16 இருக்குது, 16 மேக்னெட், அதுதான் கணக்கு. இதை பற்றி நம்ம வந்து பிஎல்டிசி வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். அது போக இதுக்கு வந்து ஒரு பேரிங் ஷாஃப்ட் எல்லாம் வேணும் இல்லைங்களா? அதற்காக இந்த பேரிங் நம்ம வாங்கியிருக்கோம். நமக்கு 2 பேரிங் போதும். ஒரு சரியாக வரலைன்னா தேவைங்க இருக்கா 4 வாங்கியிருக்கேன். இந்த ஷாஃப்ட்டுக்காக தான் இது ரொம்ப நாள் இதில் டிலே பண்ணிட்டேன். ஷாஃப்ட் நமக்கு கிடைக்கல. இது 3 mm ஷாஃப்ட்டு இதில் போகிற மாதிரி, புரியுதுங்களா? 3 mm ஷாஃப்ட்டு. இந்த 3 mm ஷாஃப்ட்டு கடைசியாக இதை போல் ஒரு சிடி டிரைவில் இருந்து இந்த மூவிங் பேரிங் இருக்கு இல்லைங்களா, இந்த இந்த பின்னு வந்து கரெக்டாக 3 mm இருந்தது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு பழசு ஸ்க்ராப்லேருந்து ஒன்று எடுத்து இதை கழட்டி இது சிடி டிரைவ் தாங்க, இந்த ஷாஃப்ட்டை எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம், பட் அது வந்து ஒரு பீஸாக தர மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இத்தனை நாள் இந்த வீடியோ டிலே ஆகிடுச்சு. பரவாயில்ல, கடைசியாக இதில் வந்து இதை வந்து எல்லா பொருளும் நம்ம ப்ரொக்யூர் பண்ணியாச்சு. இது நம்மள்ட்ட முன்னாடியே இருந்தது. இது வந்து ஒரு இஎஸ்சின்னு சொல்கிறது, அதாவது பிஎல்டிசி மோட்டரை சிங்கிள் ஃபேஸ்லேருந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் டிசியிலேருந்து 3 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு. ஸோ இதை தான் நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறோம் டிரைவுக்காக. ஸோ இப்போ இதில் வேரியபிள் ஸ்பீட் கொண்டு வர்றதுக்கு ஒரு பிடபிள்யூஎம் கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோலரை வச்சு பண்ணலாம். இந்த கண்ட்ரோலர் வழியாக பிடபிள்யூஎம் சிக்னல் நம்ம இதில் கொடுத்தோம்னா நமக்கு இதில் உள்ள ஸ்பீடு வந்து வேரி ஆகும். நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ லாங்காக இருந்தாலும் பாருங்கள், ரொம்ப லாங் ஆகிடுச்சுன்னா நான் 2 வீடியோவாக இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு இந்த மேக்னெட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், புரியுதுங்களா? மேக்னெட் இன்சர்ட் பண்ணிட்டா இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வைண்டிங் தான். மேக்னெட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா
இப்போ நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இது நார்த் போல் சவுத் போல்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம சொன்ன மெத்தடில் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஏதாவது ஒரு மேக்னெட் எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் நார்த் போல், ஒரு பக்கம் சவுத் போல். அப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகுதா ரிப்பல் ஆகுதான்னு பார்க்கணும். இது பாருங்க, அட்ராக்ட் ஆகுது, அடுத்தது ரிப்பல் ஆகுது, அட்ராக்ட், ரிப்பல், அட்ராக்ட். இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்க, இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம சொல்யூஷனும் போட்டாச்சு. இப்போ இந்த போர்ஷனில் இந்த ஷாஃப்ட்டை வந்து நம்ம இணைக்கணும். இந்த ஷாஃப்ட்டை இணைக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நம்ம வந்து ஹீட் பண்ணி அது வழியாக நம்ம இணைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக ஒரு ஃபைல் வச்சு கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ இந்த இது ரெண்டும் ஸ்டேட்டருங்க. இது ஸ்டேட்டர் வைண்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது தனித்தனியாக பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படி ஒட்டிடலாம். கடைசியாக அப்படி ஒட்டிட்டோம்னா இது ஒரே போர்ஷனாக வந்துடும். ஸோ இப்போ நமக்கு வந்து இது எப்படி வைண்டிங் வருதுங்கிறத பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் வைண்டிங் என்ன பண்ண போகிறேன், இருங்க. இது ஒரு 0.25 mm, அது என்ன கேஜ் வருதுன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க. அந்த வைண்டிங் அதாவது எது வேணால் எடுக்கலாம். அதுக்காக நம்ம வந்து இதுதான் எடுக்கணுங்கிறதுல உங்கள்கிட்ட இருக்கிற வைண்டிங் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓரளவுக்கு ஓகே. ஸோ இப்போ நமக்கு இந்த டைரெக்ஷன்லேருந்து நம்ம பண்ணிட்டு வருவோம். இதுவும் நம்ம வந்து ஒரு வைண்டிங் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வைண்டிங் இப்படி எடுத்துக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு இதில் எவ்வளோ சுத்த முடியுதுன்னு பார்க்குறேன். இது டைம் ரொம்ப எடுக்கும். 1, ஆனால் கவுண்ட் பண்ணி சுற்றணும், எல்லாம் ஒரே ஈக்குவலாக சுற்றணும். சரி, நான் இதை வந்து நான் சுற்றிட்டு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ இல்லாட்டி ரொம்ப லாங்காக போயிடும். அது மட்டும் இல்லை, நான் பேசிகிட்டே இதை பண்ணேன்னா கவுண்ட்டை விட்டுருவேன். ஸோ 1, 2, 3 அந்த மாதிரி நான் இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். எப்படி சுற்ற போகிறேன்னா, இதில் வந்து ஒரு 30 டர்ன்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். இல்லை 25 வந்தால் இனிமேல் 25 தான் எல்லாத்துலேயும் சுற்றுவேன். ஸோ 30 டர்ன்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து UVW இல்லைங்களா, அப்போ UVW மறுபடி U இங்கே வருது. அதாவது 3 தள்ளி பண்ணணும். அதே மாதிரி இப்போ அப்படி பண்ணும்போது 4 வந்துடும். இந்த ஆப்போசிட்டில் உள்ளது வரும், ப்ளஸ் மாதிரி. இங்கேருந்து வந்தால் அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே பண்ணிவிட்டு வெளில எடுத்துடும். அவ்வளோ ஒரு வைண்டிங். அதே மாதிரி 3 வைண்டிங் செப்பரேட்டாக எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு டேர்ன் பண்ணியாச்சு. 4 வைண்டிங் நம்ம ஆப்போசிட்டில் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். இன்னும் நல்லா நெருக்கமாக பண்ணால் நல்லாயிருக்கும். இது முதல் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பு கூட வந்துருச்சு. பரவாயில்ல, 30 டர்ன்ஸ் பண்ணியாச்சு. இதே போல் 3 வைண்டிங் வேணும். நம்ம இதோட கட் பண்ணிடலாம். இது அதுக்கப்புறமாட்டி நம்ம ஜாயின் பண்ணோம். அதனால் இதை இப்படி சேர்த்து வச்சுக்கலாம். அப்புறமாட்டி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதே போல் நான் மற்றதையும் வைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலில் நம்ம பார்க்கலாம் அது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு. நான் டிராயிங் கொடுக்குறேன். அந்த டிராயிங்கில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் ஒன்றும் இல்லைங்க, அப்படி டேரெக்டாக சுற்றிட்டே வர வேண்டியதான் 3 வைண்டிங். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக நான் ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணணும்னு பாருங்கள். ஸ்டாரில் ஜாயின் பண்ணணும், அதை நம்ம பார்க்கலாம். ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ப்போம். 20 வரை சுற்றிருக்கேன். இன்னொரு 10 சுற்று இருக்குது. இப்போ 30 சுற்றியாச்சு. 3 வைண்டிங் நம்ம சுற்றிருக்கோம். 3 வைண்டிங்கோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி வருது. பாருங்கள், இந்த 3 ஒயரு. இது ஸ்டார்டிங் வைண்டிங், இது 3. ஸோ இப்போ இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் எது வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்டிங் வைண்டிங்கை 3ஐயும் நம்ம ஒன்றா இணைச்சிடறோம். இது 3ஐயும் UVWவை நம்ம வெளியில் எடுத்துடுறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இதை சும்மா இப்போதைக்கு இப்படி பின்னி வச்சுக்கலாம். வெளில எடுக்கும்போது நம்ம தனித்தனி ஒயர் போட்டு எடுத்துக்கலாம். இது 3 நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய எனாமலை எடுத்துகிட்டு சால்டர் பண்ண போகிறேன். சால்டர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இது பண்ணி காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. அதற்கப்புறம் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த வைண்டிங் எல்லாம் இது வழியாக வெளியில் எடுத்துகிட்டு நம்ம இதில் வச்சு ஒட்டிட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஒயரிங் நம்ம பண்ணியாச்சு. 3 ஸ்டார்டிங் வைண்டிங், 3 எண்ட் வைண்டிங் இருக்கும் இல்லையா, வைண்டிங் எண்ட் இருக்கும். அதை 3 எண்டு வைண்டிங்கை நம்ம இந்த மாதிரி ஒயராக எடுத்துருக்கிறோம். 3 ஸ்டார்டிங் வைண்டிங்கை ஒன்றோட ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு. இது எங்கேயும் மெட்டல் கிடையாதுங்கிறதுனால தைரியமாக நம்ம இப்படியே வச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மேலே மட்டும் உரசாமல் பார்த்துங்க, இல்லை வேணும்னா இதை உள்ளுக்குள்ளே மடக்கி விட்டுருலாம்.
ஏன்னா வேறு ஏதாவது இன்சுலேஷன் போட்டோம்னா அது மேலே இடிச்சிட்ருக்கு. அதனால் நம்ம வந்து அப்படி உள்ளுக்குள்ளே ஜாயிண்ட்டை வந்து மடக்கி விட்டுறோம். வெளியில் உள்ள ரோட்டரி போர்ஷனில் உரசாத அளவுக்கு. சரிங்களா? ஓகே. வைண்டிங் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் கிடையாது, ஓரளவுக்கு வைண்டிங் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வைண்டிங் எப்படி வந்திருக்கு பாருங்கள். கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை போல் வந்திருக்கு. இதை நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஒயரை வந்து இங்கே நம்ம ஓப்பனிங் கொடுத்துருக்குறோம் ஒயர் வரத்துக்காக. அந்த போர்ஷனில் நம்ம இது 3ஐயும் வெளியில் விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை வச்சுட்டோம்னா இந்த பேஸ் வந்து இதில் சீட் ஆகிடும். நம்ம இந்த இடத்துல இப்படி எடுத்துட்டோம்னா பேஸ் சீட் ஆகிடும். நம்ம இது வழியாக ஒயரை வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள். அப்போ நம்ம இப்படி வைக்கல கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த வைண்டிங் வந்து கீழே உரசாத அளவுக்கு இங்கே வந்து நம்ம கீழே கரெக்டாக அந்த பேஸ் அளவுக்கு பர்ஃபெக்டாக வச்சுட்டு லாக்டைட்டை போட்டுடலாம். லாக்டைட் போடும்போது பேரிங்கில் பற்றாமல் போடணும். அதுதான். ஏன்னா ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா பேரிங்கில் போயிடும். ஓகே, கொஞ்சம் காய வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மோட்ரு ஓடும்போது ரொம்ப வைப்ரேஷன் வந்துச்சுன்னா அது பிச்சுக்கின்னு வந்துடும். அதனால தான் நம்ம வந்து இது போல் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதை போல் நம்ம வைண்டிங் பண்ணி இந்த மாதிரி ஒயரிங்கை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். 3 ஃபேஸ் இது மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். ரொம்ப பர்ஃபெக்டாக வைண்டிங்கோட ஷேப் இல்லை, பட் நம்ம ஓரளவுக்கு 30 டர்ன்ஸ் இதில் வந்து ஒரு கோர்லையும் நம்ம கொடுத்துருக்குறோம். 3 ஒயருங்க. 3 ஒயரோட காமன் பாயிண்ட்டை அதாவது எண்டு வைண்டிங்கோட எண்டை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம். ஸ்டார்டிங்கை வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த 3 ஒயரையும் இதில் நம்ம ஜாயின் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? தெரியுதுங்களா? இது வந்து எண்டு வைண்டிங், இது ஸ்டார்டிங். அப்போ ஸ்டார்டிங்கை தனியாக எடுத்துட்டோம். எண்டு வைண்டிங்கை 3ஐயும் ஸ்டார் கனெக்ஷன் போல் ஜாயின் பண்ணி உள்ளே கொடுத்துட்டோம். இது வந்து மெட்டல் கோர் இல்லை, அதனால நம்ம வந்து எதுவும் இன்சுலேஷன் கொடுக்கல. இன்சர்ட் பண்ணியாச்சு. பேரிங் எல்லாம் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். இந்த கீழே இருக்கிற போர்ஷனையும் நான் இதில் வந்து லாக் டைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேரிங் இதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லெவலில் நம்ம வந்து இப்போ ஃப்ரீயாக ரன் பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பின்னாடி வந்து ஒரு லாக் பின் போடணும். லாக் பின் போட்டாச்சுன்னா இது மேலே வராது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இது சுற்றுதான்னு பார்க்குறதுக்காக ஒரு டேப்பை வந்து இதில் வைக்கிறேன். ஏன்னா வீடியோவில் அப்போ தான் கிளியராக தெரியும். ஓகேங்களா? இது சுற்றுச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இது வந்து ESCன்னு சொல்கிறது. அதாவது இந்த மாதிரி BLDC மோட்டரை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு 30 ஆம்ஸ் உண்ட ஒரு சிறிய ஒரு ESC. இது ட்ரோன்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு 3 ஒயர் வரும். DC கொடுக்கணும். PWM சிக்னல் இது வழியாக கொடுத்தோன்னா நம்ம ஸ்பீடை வேரி பண்ணிக்கலாம். இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 3 ஒயரை நம்ம இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இது சுற்றுச்சுன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி டேப் வச்சுருக்கேன். இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்க, இப்போ இதை வந்து PWM சிக்னலுங்க. இந்த PWM சிக்னலை இதில் வந்து நம்ம எந்த சைடு தான் PWM அவுட்புட்டு இதில் வந்து கொடுத்துருக்கு. ப்ளஸ்ஸு மைனஸ், அதே மாதிரி ப்ளஸ் மைனஸுங்கிறது இங்கே கருப்பு சிவப்பு தான். ஸோ இப்போ இந்த 3ல் எதில் வேணால் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ மேலே இருக்கிறதுல கொடுக்குறேன். புரியுதுங்களா? இதில் வந்து மேனுவல், நியூட்ரல், ஆட்டோன்னு இருக்குது. நம்ம இந்த ரீசெட் மூலிமா செலக்டில் ஸ்டார்ட்டில் வச்சு நம்ம கொடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இதில் ப்ளஸ் மைனஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சப்ளை எடுத்துருக்குறோம். இந்த சப்ளை எடுத்துருக்குறோம். இப்போதைக்கு நான் 13 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கேன். பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள். தெரியுதுங்களா? ரன்னாரா தெரியுது. ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். இது மேனுவல். திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல, அதுவே செல்ஃபாக ஸ்டார்ட் ஆகுது. நல்ல வைப்ரேஷன் இருக்குங்க. காரணம் என்னென்னா, நம்ம பேரிங்லாம் நம்ம வந்து அக்யூரேட்டாக போடலை, பிளாஸ்டிக்கில் போட்டதுனால அப்படி வருது. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளே ஒரு வைண்டிங் பண்ணி இதை வந்து ஒரு மோட்டர் வந்து நம்மளே செட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? சரிங்க. நிச்சயமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்மளாலேயும் ஒரு டிசி மோட்டர் நம்மளால் செய்ய முடியுங்கிறத நம்ம காமிச்சிருக்கோம். ஓகேங்க, இதோட இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். இதை போல் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் ட்ரையலில் பண்ணி பார்க்கலான் இருக்கேன். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணோன்னா இந்த வைப்ரேஷன்லாம் இல்லாமல் நல்லா பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்படிலாம் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. இது கீழே எல்லாம் லாக் பண்ணி வச்சுருந்தோன்னா நல்ல கண்டிஷனில் ஓடும். அது மட்டும் இல்லை, இது நம்மளாக அசைன் பண்ணி இதை இந்த ஷாஃப்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டதுனால இந்த அலைன்மெண்ட் ஸ்ட்ரைட்டாக இல்லாதனால லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது, அவ்வளோதான். பட்டு நல்லா ஒர்க் ஆகுது. இது எப்படி பிஎல்டிசி எப்படி வேலை செய்யுதுங்கிறது நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம். அதையே நம்ம வந்து இப்போ ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சு பார்த்தாச்சு. அப்போ இந்த மேக்னெட்லாம் இப்போ நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நல்லா சூடு இருக்குங்க. அதனால் 12 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. 12 வோல்ட் வர கரெக்டாக இருக்குது. ஓகேங்க, கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.